ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அஞ்சு மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போறாங்களே, அவன் யாரு? யாருடா? அதான்ண்ணா அந்த பிளாட்டு போட்டிருக்கவங்கள யாரு? அவங்களா? அந்த சேர எடுத்து போட்டுட்டு இப்படி உட்கார். இது வரைக்கும் யார்கிட்ட சொல்லாத உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லுறேன். ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. ரெக்கார்ட் பண்ணணுமா? எதுக்காக? நாளைக்கு நான் வாழ்ந்துட்டேன்னு தெரிஞ்சா அவன் என்ன கொண்டுடுவான். அவனா? அவங்கள யாரு? அத அப்புறம் சொல்லுறேன். பிராகண்டாட்ட புத்தி இருக்கிறான் இல்ல, அவன் பேரு லோகி. அவன் பிசினஸ் ட்ரக்ஸ். எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அசால்ட்டா கைமாத்தி விடுற ஒரு கெட் ரவிக்க. ரெண்டாவது ஒரு ஸ்கோபியன் டாட்டா குத்தி இருக்கிறான்ல, அவன் பேரு தீனா. அவன் பிசினஸ் பிளாக் மணி. இவன் ஒருத்தனால மட்டும் கவர்மெண்ட்டுக்கு பல கோடி லாஸ். மூணாவது ஒருத்தன் கையர் டாட்டா குத்தி இருக்கிறான்ல, அவன் பேரு பிளாட்டினா. அவன் பிசினஸ் கிட்னா. ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ற ஒரு சைக்கோ. ஆனா இவங்க 3 பேரையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் பேரு ராஜு. ராஜுவோட தம்பிய இந்த 3 பேரும் சேர்த்து போட்டுட்டாங்களா? எதுக்காக? அது ராஜுக்கு மட்டும்தான் தெரியும். ராஜு ஒருதம் மூலமா 3 பேருக்கும் கோல் கோயின் மேல ஆசை காட்டினான். இப்ப அந்த கோல் மொத்தத்தை 3 பேரும் எப்ப எடுத்துட்டு வராங்களா அந்த டைமுக்காக காத்திருக்கு. ராஜு இந்த பிளான யாருக்கிட்டே சொல்ல போறாங்க, நான் உங்ககிட்டயே சொன்னேன். ஆனா நீ என்னண்டா இவன் கேட்கிறான்ட்டு சொல்லுவேன். ஆனா நீ எல்லா உண்மையும் இவங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டியே. அதனாலதான் இவனை வச்சு அங்க 3 பேரும் மேரண்டே உங்ககிட்ட கேட்க சொன்னது நான் தான். எனக்கு ஒரு வேலை செய்யணும் செய்ய. என்ன வேலை? தாசனாட போய் 5 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போற 3 பேரும் மேரண்டு எதுக்கு பாத்துக்கோ. உனக்கே தெரிஞ்சு உங்களுக்கு கோல்ட் சப்ளை பண்ண செத்துட்டான்.